வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மையை இந்தியாவும் போலந்தும் பரஸ்பரம் முன்னெடுத்துச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் 1 கோடி சில்லறை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் தொழில்கள் தொடங்க உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பயிற்சி பள்ளி பாலியல் வன்முறை சம்பவத்தை விசாரிக்க காவல்துறை தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய பொருளாதார பங்களிப்பு நாடாக போலந்து திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்ற பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதில் போலந்தும் இந்தியாவும் பரஸ்பரம் ஒத்துழைப்பை நல்கி வருவதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே 70 ஆண்டுகளாக அரசியல் நட்புறவு நிலவி வருவதாகவும், அந்நாட்டு பிரதமரையும் அதிபரையும் சந்திப்பதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ஏற்று அங்கு செல்ல இருப்பதாக கூறிய பிரதமர், இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி அங்கு நிலவும் போர் சூழலின் மத்தியில் அமைதிக்கான தீர்மானத்தை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளால் தென் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 19வது இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தூய்மை தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம், வேளாண் மீட்சி, கடல்சார் பாதுகாப்பு, நீல புரட்சி, இணைப்புகள் உள்ளிட்ட பிரிவுகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்பிரிக்காவுடன் இணைந்து விண்வெளித்துறை ஒத்துழைப்பை இந்தியா முன்னெடுத்துச் செல்வதாக சுட்டிக்காட்டிய அவர், இதன் மூலம் மின்னணு பிரிவு வளர்ச்சி பெறுவதாக எடுத்துரைத்தார். ஆப்பிரிக்க யூனியனின் வளர்ச்சிக்கான கட்டமைப்பு பயிற்சி, கல்வி வாய்ப்புகளை இந்தியா வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் 4வது பெரிய வர்த்தக நாடாக ஆப்பிரிக்கா திகழ்கிறது என்று கூறிய திரு ஜெகதீப் தன்கர், இந்த மாநாட்டின் மூலம் பிரகாசமான எதிர்கால வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதிலும் 1 கோடி சிறு குறு சில்லறை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இணையதளம் வர்த்தக மூலமான வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஏராளமான தகுதியுடைய சில்லறை வணிகர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளுக்காக காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வேலைவாய்ப்புகள் மற்றும் நாட்டின் எதிர்கால திட்டங்களில் மக்கள் உரிய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்பம் சார்ந்த படைப்பாற்றல் திறன் நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கும் அதேவேளையில், ஜனநாயகம் மற்றும் சமூகத்தின் பெரும்பான்மையான மக்களுக்கு இது பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இணையதளங்களின் பயங்கரவாத செயல்பாட்டு சவால்களை எதிர்கொள்ள மண்டல அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை இந்தியாவிற்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் திரு ஹெர்வ் டெல்பின் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இணையதளங்களில் தீவிரவாத பயங்கரவாத குற்றச் செயல்கள் களையப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மனித செயல்பாடுகளின் இருண்ட பக்கங்களையும் இணையதளம் வெளிப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதளத்தின் மூலம் பழமைவாத குற்றச் செயல்கள் தொடர்பான சவால்களை எதிர்கொள்வது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும். தெற்காசியா, ஐரோப்பிய நாடுகளின் கல்வி, சட்டம் நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுக்கள் இவற்றை முறையாக கண்காணிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. இதையடுத்து இவ்வழக்கு விசாரணை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.
தமிழகம் தொழில்கள் தொடங்க உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1,00,000 கோடி பொருளாதாரமாக மாநிலமாக முன்னேற்றுவதே இலக்கு என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் 9,74,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6,64,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்கள் ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெரும்பாலான வேலைவாய்ப்புகள் தமிழகத்தில் மகளிரை முன்னிறுத்தியே உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். 19 வகையான திட்டங்களை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம். 17,616 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மூலமா 64,968 பேருக்கு வேலைகள் கிடைக்க போகுது. 28 வகையான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். இதோட மொத்த முதலீட்டு மதிப்பு 51,157 கோடி ரூபாய். இது மூலமா 41,835 பேருக்கு வேலைகள் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பயிற்சி பள்ளி முகாமில் மாணவிகளுக்கு நேரிட்ட பாலியல் வன்முறை சம்பவத்தில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை 15 நாட்களுக்குள் முடிக்கவும், இதற்கென காவல்துறை தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் சமூக நலத்துறை செயலாளர் தலைமையில் பல்நோக்கு குழுவும் அமைத்திட ஆணையிட்டுள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலைய முனையத்தில் குரங்கம்மை நோய் தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட 116 நாடுகளில் குரங்கம்மை தொற்று நோய் பரவி இருப்பதாகவும், எனவே இதனை உலக சுகாதார மையம் அவசர நிலை பிரகடனமாக அறிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதற்கென சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கோவை, மதுரை, திருச்சி விமான நிலையங்களிலும் இதேபோல் வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கொப்பளம், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற அவர் அறிவுறுத்தினார். சென்னை மாநகர பேருந்துகளில் கையடக்க கருவி மூலம் டிக்கெட் வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் தாழ்தள பேருந்துகள் இயக்கம் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்சார பேருந்துகள் வாங்க ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பதாக கூறிய அவர் போக்குவரத்து துறையில் பொதுமக்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஊராட்சி ஒன்றியத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் மலையடிப்பட்டி தார் சாலை பலப்படுத்தும் பணிகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார். பொது உடைமை வீரர் என அழைக்கப்படும் விடுதலை போராட்ட வீரர் ப. ஜீவானந்தத்தின் 108வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள நினைவு மண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்களின் செயல்பாடுகள், அரசின் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் வேளாண் அலுவலகம், உழவர் சந்தை, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் போன்றவற்றை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நகரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாணாக்கருக்கு வழங்கப்படும் காலை உணவின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி அருணா ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், திறன் மேம்பாடு மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க கவனம் செலுத்தப்படும் என்று புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு இளம் பகவத் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதியில் கனமழை தொடர்வதால் கோதையாறு, மோதிமலை பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வேலூர் மாவட்டம் மேல் அரசம்பட்டியில் உள்ள தீர்த்தம் கிராமம் உத்திரகாவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அகரம், குருவராஜபாளையம், நேமந்தபுரம், பாலப்பாடி உள்ளிட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்மழை காரணமாக திருக்குறுங்குடி நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காத்மாண்டுவில் நடைபெறும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் நாளை மறுநாள் இந்தியா மாலத்தீவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மையை இந்தியாவும் போலந்தும் பரஸ்பரம் முன்னெடுத்துச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் 1 கோடி சில்லறை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகம் தொழில்கள் தொடங்க உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பயிற்சி பள்ளி முகாமில் மாணவிகள் பாலியல் குற்ற சம்பவத்தை விசாரிக்க காவல்துறை தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.